ஜனாதிபதியின் யாழ் வருகை, அரச பேருந்துகளுக்கு ஏற்பட்ட நிலைமை. எங்களுடைய அரசாங்கம் எந்த அரச செலவினங்களையும் வீணடிக்க மாட்டோம், இல்ல வீணாக செலவுகள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி கொண்டு வந்தது. நேற்றைய தினம் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்திருந்த போது கண்டிருக்கக்கூடிய அந்த உண்மைக்கு புறம்பான நடத்தைகளை நாங்கள் பலதை பார்த்திருக்கிறோம். உண்மையில சிடிபி பஸ் டிப்போ மேனேஜர் கூட சொல்றார், அதாவது டிப்போவினுடைய பொறுப்பான உத்தியோகத்தர் சொல்றார், தங்களை 10 மணிக்கு எல்லா பஸ்ஸையும் கொண்டு சொல்லிதான் ஜனாதிபதி வாரத்துக்காண்டி. அந்த வகையில உள்ளூர் சேவைகள்ல ஈடுபடுற அந்த பஸ்ஸுகள் கிட்டத்தட்ட காலம் இரவு மட்டும் ஒரே ஒரு பஸ்ஸால் மாறி மாறி போடுது. அந்த பஸ்ஸை கூட எடுத்திருக்கிறார்கள். உண்மையில ரோட்டில் உத்தியோகத்துக்கு போறார்கள், கணக்கு மேல் சீசர் எடுத்து வச்சு கொண்டு வந்தவன், அதே போல வைத்தியசாலைக்கு போறார்கள், வேறு தொழில்களுக்கு போறார்கள் எல்லாம் அந்த பஸ்ஸை நம்பித்தான், ஒரு பஸ் அந்த பஸ்ஸை நம்பித்தான் நின்று கொண்டிருந்தார்கள். காலையில வழக்கம் மாலை வரைக்கும் எந்த விதமான பஸ் சேவைகளும் இடம்பெறவில்லை. உதாரணமா அந்த விடுத்தப்பள்ளி பகுதியில வடக்கு மியூசியல் பகுதியில ஒரு பஸ் ஒரு சிடிபி தான் மட்டும் ஓடுறது. அந்த வகையில அந்த பஸ் ஒன்றுமே வரையில்லை. அந்த வகையில மிகவும் கஷ்டப்பட்டார்கள் மக்கள். சொன்னார்கள் அந்த அரசாங்கம் சொல்லிச்சு எந்த விதமான செலவினங்கள் சிலர் நாங்கள் பார்க்கிறோம், சிலர் அறிக்கை விடுகிறார்கள், சிடிபி பஸ் எல்லாம் காசு கொடுத்து தான் பிடிக்கப்பட்டு. எந்த அரசாங்கம் காசு கொடுத்தது, எவ்வளவு காசு கொடுத்தது, எந்த டிப்போ காசு கொடுத்தது விவரத்திற்காக சொல்லினாங்கன்னா திறமையா இருக்கு. சரிதா, இந்த வகையான வேலைகளை உண்மைக்கு புறமா சொல்லுங்க, செய்யாதீங்க. சரிதானே? அதே போல உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லாதீங்க, வாயால விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இதே போல தூர இடங்களுக்கு எங்களுடைய இடங்களில் இருந்து போகக்கூடிய முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேசத்துக்கு போகக்கூடிய பிரதேச செயலகம், அதே போல கச்சேரியில் வேலை செய்யக்கூடிய ஆக்கள் இந்த பஸ்ஸை நம்பி போறாங்க. அதே போல காலையில முல்லைத்தீவு கூட வரையில பஸ். அந்த வகையில அவர்கள் அங்க போகவில்லை என்றால் அது லீவு. ஆனாலும் அவர்கள் பிரைவேட் பஸ் ஏறி காசு கொடுத்து சீசன் எல்லாம் வச்சு கொண்டு காசு கொடுத்து மிக கஷ்டப்பட்டு பிந்தி போய் அரை நேர சம்பளத்துல வந்த ஆக்கள் தான் எங்களுடைய ஆக்கள் இல்லாம. இப்ப அதே போல இந்த அரச திணைக்களங்கள உத்தியோகத்தர்மாரையும் வலுக்கட்டாயமாக ஜனாதிபதியுடைய வருகைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஊர்காவத்தில் இந்த மாதிரியான தீவு பிரதேசங்கள்ல இருந்து போலீசாருடைய பாதுகாப்போட இந்த கட்சியின் உறுப்பினர்கள் யாழ்ப்பாணம் போராக்கள் இருந்து வருங்கள் சொல்லி கொண்டு இறக்கினது எங்க தொழில் பகலில் கொண்டு இறக்கினதாக மக்கள் கூட எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு நாளும் சொல்லக்கூடாது, நாங்கள் எந்த விதமான அரசு செலவினங்களையும் பிள்ளையாளத்துக்கு பயன்படுத்துகிறேன் என்று. உண்மையில் அப்படி ஒரு நிகழ்வு செய்யத்தான் போறீங்கன்னா நீங்கள் ஜனாதிபதி இந்த காசிலியோ இல்லை நிர்வாக காசிலியோ எடுத்து செய்யலாமே தவிர உண்மையா இவ்வாறான மக்களை அவஸ்தப்படுத்துற வேலையை பார்க்காதுங்க. நன்றி.